ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் 2026 ஃபுல் ஸ்குவாடை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் 2026 ஃபுல் ஸ்குவாடை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இதோட கேப்டன் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில். இதோட கோச், இந்த டீமோடைய கோச் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் கோச் பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் நேகரா. இவங்களோட வெடியூ பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம். சரிங்களா? வாங்க நம்ம ஒவ்வொரு பிளேயராக பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேப்டன் சாரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில். இவர் ஒரு பேட்டர். சரிங்களா? இவர் தான் குஜராத் டைட்டன்ஸோடைய கேப்டன். சரிங்களா? இவர் 2018 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங். இவர் 118 மேட்சஸ் விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா? ஒரு ரைட் ஹேண்டட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சரிங்களா? இவர் அண்டர் 19 வேர்ல்டு கப் வின்னிங் டீமில் வைஸ் கேப்டனாகவும் இருந்திருக்கிறாரு. சரிங்களா? 2018 2021 இவர் கேகே டீமில் இருந்தார். ஸோ அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 2022 இவர் குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு மூவ் ஆகுறாரு. 2022 அந்த டைமில் தான் குஜராத் டீமும் லக்னோ டீமும் உள்ளே வந்தாங்க. ஸோ 2022 இவர் குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு மூவ் ஆகுறாரு. சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் ஜிடிக்கு பண்ணார் குஜராத் டைட்டன்ஸுக்கு. ஏன்னா 2022 ஐபிஎல் சாம்பியன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் தான், ஹர்திக் பாண்டியா சார் தலைமையில். சரிங்களா? அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இவர் இந்தியாவுக்கும் இந்தியா டீம்லேயும் இவர் இடம் பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் இந்தியா டீம்னு விளையாண்டார். சரிங்களா? அதுமாதிரி பார்த்தீங்கன்னா 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கிறதுலையும் விக்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பங்கு இவருக்கு இருந்துச்சு. இவரை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 குஜராத் டைட்டன்ஸ் ஸ்குவாடில் இவர் இருக்கார். சரிங்களா? 2025 இவர் ரிட்டைன் பண்ணாங்க. 2026 ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்குவாடில் இவர் இருக்கார். சரிங்களா? வாங்க நம்ம அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர். ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பிளேயரு. இவர் ஐபிஎல் டெபியூ ஆனது 2016. சரிங்களா? இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர். இவர் 121 மேட்சஸ் விளையாண்டுருக்கிறாரு. இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். சரிங்களா? 2020 328 ரன்கள் அடிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ இவர் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயரு. சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா 548 ரன்ஸ் ஐபிஎல் 18 அடிச்சிருக்கிறாரு. ஸோ ஐபிஎல்ல பொதுவாக ஒரு நல்லா விளையாடுற ஒரு பிளேயரு. சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ குஜராத் டைட்டன்ஸ் ஸ்குவாடில் இவர் இருக்கார். சரிங்களா? இவர் ஒரு முக்கியமான பிளேயரு, ஒரு நல்ல பிளேயரு. ஸோ நல்லா விளையாடுற ஒரு பிளேயரு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு கண்டிப்பாக இவருடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குமார் குஷாக்ரா. இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். சரிங்களா? இவர் ஒரு இந்தியன். இவர் ஐபிஎல் டெபியூ ஆனது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டெபியூவில் 2024 டெபியூ ஆகிருக்காரு. இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர். சரிங்களா? இவர் 4 மேட்ச் விளையாண்டுருக்காரு. இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், ஜார்க்கண்டை சேர்ந்தவர். சரிங்களா? ஐபிஎல் 2024 7.20 கோடி ரூபாய்க்கு இவரை டெல்லி கேபிட்டல்ஸ் ஏலம் எடுத்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2025 குஜராத் டைட்டன்ஸ் இவரை வெறும் 65 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் ஸ்குவாடில் இவர் குமார் குஷாக்ரா குஜராத் டைட்டன்ஸ் ஸ்குவாடில் இருக்கார். வாங்க நம்ம அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். அனுஜ் ராவத் ஒரு இந்தியன் பிளேயர். இவர் ஐபிஎல் டெபியூ ஆனது 2021 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவர் இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர். இவர் 24 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. இவர் உத்தரப்பிரதேஷ்காரர். லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்டர். சரிங்களா? இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்டர். குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவரை 30 லட்ச ரூபாய்க்கு 2025 ஐபிஎல் ஏலத்தில் எடுத்தாங்க. ஸோ இவர் இந்த வருஷம் ஸ்குவாடில் இருக்கார். குஜராத் டைட்டன்ஸ் ஸ்குவாடில் இவர் இருக்கிறாரு. இவர் பேர் அனுஜ் ராவத். சரிங்களா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். டாம் மேண்டன். இவர் ஒரு விக்கெட் கீப்பர். சரிங்களா? விக்கெட் கீப்பர் பேட்டர். இவர் ஐபிஎல் டெபியூ ஆகலை. இவர் ஒரு ஸ்பெஷலைசேஷன் விக்கெட் கீப்பர் பேட்டர். இவர் 2 மேட்சஸ் விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர் ஹிட்டர் பிளேயர் கிளென் பிலிப்ஸ், நியூசிலாந்து பிளேயரு. சரிங்களா, இவர் வந்து ஐபிஎல் டெபியூ வந்து 2021 ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங். இவர் வந்து 8 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. சரிங்களா, இவர் வந்து நல்லா விளையாடுற ஒரு பேட்ஸ்மேன், ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பேட்ஸ்மேன். இவர் வந்து ஸ்பின்னும் போடுவார். சரிங்களா, அப்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பான். சரிங்களா, ஆனால் நியூசிலாந்து டீமில் விளையாடுறாரு. ஓகேவா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவரை 2 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் இவரை 2025 டாடா ஐபிஎல் ஆக்ஷனில் ஏன் எடுத்தாங்க. இவர் வந்து 2026 ஸ்குவாடில் வந்து இருக்கிறாரு. குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் ஸ்குவாடில் வந்து இவர் இருக்கார். சரிங்களா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நிஷாந்த் சிந்து ஆல்ரவுண்டர். இவர் வந்து ஒரு இந்தியன். இவரோட வந்து ஐபிஎல் டெபியூனே ஆகலை. இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். சரிங்களா, ஸோ வந்து இவர் வந்து எந்த மேட்சும் விளையாடலை. இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், ஹரியானா சேர்ந்தவர். சரிங்களா, இது ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர். அது சரிங்களா, ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோ லெஃப்ட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங்கும் போடுவார். அண்டர் வேர்ல்டு கப் வின்னிங் ஸ்குவாட் 2022 இவர் வந்து இருந்தார். சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு 2025 ஐபிஎல் டாடா ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து ஏலம் எடுத்துருக்கிறாங்க. இவர் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் ஸ்குவாட் குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் ஸ்குவாடில் இவர் இடம் பெற்றிருக்கிறாரு. வாங்க நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர். இவர் வந்து ஒரு இந்தியன். சரிங்களா, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பிளேயர் தான். இவர் நல்லா ஒரு விளையாடுற ஒரு பிளேயர் தான். ஒரு இந்தியன் பிளேயர் தான். 2017 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து 66 மேட்ச் விளாண்டுருக்கிறாரு. சரிங்களா, இவர் வந்து ஒரு டால் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் தமிழ்நாடு. சரி, நம்ம ஊரை சேர்ந்தவர் இவர். வாஷிங்டன் சுந்தர் லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர். சரிங்களா, இவர் பேட்டிங்கும் போடுவார், பவுலிங்கும் போடுவார். இவர் வந்து ஆஃப் ஸ்பின் பவுலிங்கும் போடுவார். சரிங்களா, ஐபிஎல் டெபியூ பார்த்தீங்கன்னா 2017 ஐபிஎல் புனே புனே சூப்பர் ஜெயின்ஸுக்கு இவர் ஐபிஎல் டெபியூ ஆனார் 2017. சரிங்களா, அப்புறம் ஆர்சிபியில் 2018 2021 வரைக்கும் ஆர்சிபியில் இருந்தார். அப்புறம் எஸ்ஆர்எஸில் 2022 2024 வரைக்கும் இருந்தார். சரிங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவரை குஜராத் டைட்டன்ஸ் டீம் வந்து 3.2 கோடி ரூபாய்க்கு 2025 டாடா ஐபிஎல் ஆக்ஷனில் ஏன் எடுத்திருக்காங்க. சரிங்களா, இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ஆல்ரவுண்ட் ஸ்கில்லில் உள்ள ஒரு ஆல்ரவுண்டர். சரிங்களா, ஸோ வந்து இவர் வந்து ஸ்குவாடில் இருக்கார். இது வந்து கண்டிப்பாக இவர் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். சரிங்களா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்தது முகமது அர்ஷத் கான். இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயர். இவர் வந்து 2023 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். சரிங்களா, ஒரு ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து 19 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர், அதேமாதிரி பேட்டிங் பண்ணுற ஒரு பிளேயரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டெபியூட் வந்து 2023 ஆனார். சரிங்களா, மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுத்தாங்க. சரிங்களா, ஐபிஎல் டெபியூவில் வந்து 2023 ஆகியிருக்கிறாரு. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் 2024 வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு வந்து இவர் வந்து மூவ் ஆகியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 1.5 கோடி அதாவது 1,30,00,000 ரூபாய்க்கு இவரை வந்து டாடா ஐபிஎல் 2025 ஆக்ஷனில் வந்து இவரை வந்து ஏன் எடுத்துக்கிறாங்க குஜராத் டைட்டன்ஸ் டீம். சரிங்களா, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு தமிழ்நாடு பிளேயரு நம்ம பார்க்க போகிறது. அடுத்த ஒரு தமிழ்நாடு பிளேயர். குஜராத் டீமில் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. சரிங்களா, தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ வந்து வாங்க அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். சாய் கிஷோர். இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயரு, தமிழ்நாடுக்காரரு. சரிங்களா, 2022 ஐபிஎல் டெபியூ ஆனார். ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். சரிங்களா, இவர் வந்து 25 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். சரிங்களா, இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரரு. இவர் வந்து 350 டொமஸ்டிக் விக்கெட்ஸ் வந்து எடுத்த ஒருத்தர். சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்குவாடில் 2020 2021 இருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி குஜராத் டீமில் வர முன்னாடி இவர் இருந்த டீம் வந்து சிஎஸ்கே. சரிங்களா, சிஎஸ்கே டீமில் தான் இவர் இருந்தார். ஆனால் வந்து சிஎஸ்கே டீமில் அவர் வந்து பெருசாக விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல. விளையாண்டுருப்பார், பட் நிறைய மேட்சஸ் விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல. சரிங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரைட் டு மேட்ச் கார்டை வந்து யூஸ் பண்ணி 2 கோடி ரூபாய்க்கு 2025 டாடா ஐபிஎல் ஆக்ஷனில் இவரை ஏலம் எடுத்திருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்
ஸ்குவாடில் இவரும் இருக்கிறாரு. சரிங்களா, சாய் கிஷோர். ஓகேங்களா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். ஜெயந்த் யாதவ். இவர் வந்து ஒரு இந்தியன். சரிங்களா, இந்தியன். இவர் வந்து ஐபிஎல் டெபியூ ஆனது 2015. சரிங்களா, இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் 20 மேட்சஸ் தான் விளையாண்டுருக்காரு. சரிங்களா, 20 மேட்சஸ் தான் விளையாண்டுருக்காரு. இவர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஹரியானாவில் இருக்கிற ஒரு ஹரியானாவை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். சரிங்களா, இவர் வந்து டைட் ஹவுஸ் ஸ்பின் போடுற ஒருத்தர். சரிங்களா, அதேமாரி இவர் பேட்டிங்கும் பண்ணுற ஒரு அபிலிட்டி உள்ள ஒரு பிளேயரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2014 இருந்து 2018 வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமில் 5 இயர்ஸ் இருந்திருக்காரு. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் 2019-20 மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருந்திருக்காரு. அந்த 2019-20 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சாம்பியன், ஐபிஎல் சாம்பியன் ஆனாங்க. சரிங்களா, இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் டீமில் 2022 வந்து ஜாயின் பண்ணார். சரிங்களா, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா 2022 அந்த டைமில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்போ தான் வந்திருக்கிறாங்க அந்த டீமு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கப் அடிச்சிருந்தாங்க. சரிங்களா, ஸோ ஐபிஎல் கப் வின் பண்ணியிருந்தாங்க. அப்போது இவர் வந்து 75 லட்சம் ரூபாய்க்கு 2025 டொயோட்டா ஐபிஎல் ஆக்ஷனில் இவரை வந்து ஏலம் வந்து எடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ இவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஸ்குவாடில் இருக்கார். நம்ம நெக்ஸ்ட் பிளேயர் பற்றி பார்க்கலாம். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர். இவர் வந்து நமக்கு தெரியும் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். 2013 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவர் வந்து ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். சரிங்களா, இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டரு. பேட்டிங் ஆஸ் வெல் அஸ் பவுலிங் ரெண்டுமே பண்ணுவார். இவர் வந்து 46 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா, வாங்க நம்ம அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு தமிழ்நாட்டு பிளேயரு சாய் சுதர்ஷன். ஸோ குஜராத் டீமில் நிறைய தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. சாய் சுதர்ஷன் இவர் வந்து ஒரு இந்தியன். ஐபிஎல்லில் 2022 டெபியூ ஆனார். சரிங்களா, இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து 40 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு. சரிங்களா, இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரர். சரிங்களா, இவருடைய இன்டர்நேஷ்னல் டெபியூட் பார்த்தீங்கன்னா 2023. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மராக இருந்துருக்கிறாரு. ரஞ்சி ட்ராஃபி, விஜயசாரிய ட்ராஃபி இதெல்லாம், அப்புறம் சையது முஷ்டாக் அலி ட்ராஃபிலாம் நல்லா ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மராக இருந்திருக்கிறாரு. இவர் வந்து 2022 ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணார். ஜிடி வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கப் வின் பண்ணும்போது இவர் வந்து ஒரு குரூஷியலான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 2023 ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்த டீம் பார்த்தீங்கன்னா சென்னை வெர்சஸ் குஜராத். அந்த மேட்ச்சில் வந்து ஃபைனலில் பார்த்தீங்கன்னா 47 பாலுக்கு 96 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ இவர் அடித்த அந்த 96 ரன்னால தான் நிறைய ரன்ஸ் வந்து ஜிடி எடுத்தாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து அந்த டைமில் ஒரு 15 ஓவர்ஸ்லேயே 170 ரன்ஸோ ஏதோ அடிக்கணும்னு ஒரு டார்கெட் வந்துச்சு. 170 190 எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு டார்கெட் கொடுத்தாங்க. ஸோ அந்த டார்கெட்டுமே சென்னை வந்து சேஸ் பண்ணி அந்த 2023 ஐபிஎல் கப்பு வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு சிஎஸ்கே. 2023 ஜெயிச்ச கப்பை வந்து யாராலுமே மறக்க முடியாது. நான் அப்படி ஒரு எக்ஸைட்டிங். கடைசி 2 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாலுக்கு 6 அடிப்பார் ஜடேஜா, அடுத்த பாலுக்கு 4 அடிப்பார். ஸோ அப்படி தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 ஐபிஎல் கப்பு வந்து ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை வந்து மறக்கவே முடியாத ஒரு தருணம். 2023 சிஎஸ்கே கப் ஜெயிச்சது. சரிங்களா, வாங்க நம்ம மேற்கொண்டு இவரை பற்றி பார்க்கலாம். சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 25 இன்னிங்ஸில் 1000 ஐபிஎல் ரன்ஸ் அடித்த ஒரு பிளேயர். சரிங்களா, இவருக்கு அந்த ஒரு ரெக்கார்டும் வந்து இருக்குது. சரிங்களா, குஜராத் டைட்டன்ஸ் வந்து 2025 ஐபிஎல்லில் இவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து இவரை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்குவாடில் வந்து இருக்கார். சரிங்களா, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், ஆல்ரவுண்டர். இவரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிளேயரு. ஸோ எவ்வளோ தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள் குஜராத் டீமில். ஸோ ஷாருக் கான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன். இவர் வந்து 2021 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவர் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து 55 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு. சரிங்களா, இவர் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர். சரிங்களா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர். சரிங்களா, இவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் பண்ணுற ஒரு பிளேயரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அக்கேஷனலாக ஆஃப் ஸ்பின் போலிங்கும் போடுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது
நம்ம லேட் கேமியோஸ் கொடுக்குற ஒரு பிளேயரு. அதாவது அந்த ஃபைனல் டைமில் வந்து ஒரு 10 பாலுக்கு 20 ரன் 20 ரன் தேவைப்படும் போது அந்த டைமில் இவர் வந்து வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி ஒரு லேட் கேமியோஸ் கொடுக்குற ஒரு பிளேயரு. சரிங்களா? அப்போது இவர் வந்து பஞ்சாப் கிங்ஸ் டீம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்தார். 5.25 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 2022-23 பஞ்சாபில் வந்து 9 கோடி ரூபாய்க்கு இவர் தான் இருந்தார். சரிங்களா? அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு 2024 வந்து மூவ் ஆனார். ஸோ இவர் வந்து 2025 இவர் வந்து ஸோ வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல 2026 ஸ்குவாடில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஸ்குவாடில் வந்து இவர் இருக்கார். ஸோ வந்து கண்டிப்பாக இவர் வந்து ஒரு நல்ல ஒரு அசட் பிளேயர் தான், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா கேமியோ, அதாவது லேட் கேமியோ பண்ணுற ஒரு பிளேயரு. அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 15 பாலுக்கு 30 ரன் இருக்குது அடிக்கணும் லாஸ்ட் 15 பால்ஸுக்கு அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்து இறங்கினார்னா இவர் வந்து அது ஜெயிச்சு கொடுக்குற ஒரு அபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர். சரிங்களா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் டீம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. நம்ம நல்லா பேட்டிங்கும் சரி, ஆல்ரவுண்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. பவுலிங்கில் பார்க்கலாம் வாங்க. ககிசோ ரபாடா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர் நமக்கு தெரியும். ககிசோ ரபாடாவை பற்றி நமக்கு தெரியும். சரிங்களா? இவர் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன். ஒரு ஐபிஎல் டெபியூ வந்து 2017 ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து 84 மேட்ச் விளையாண்டுருக்காரு. சரிங்களா? இவர் வந்து ஒன் ஆஃப் தி லீத்தல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், வேர்ல்டு கிரிக்கெட்லேயே ஒரு லீத்தல் ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா 140 கிலோமீட்டருக்கு 140 கிலோமீட்டர் பெர் ஹாரில் போடுற ஒரு பவுலர். சரிங்களா? ஸோ இவர் வந்து 10.75 கோடி ரூபாய்க்கு 2025 ஐபிஎல் ஆக்ஷனில் குஜராத் டைட்டன்ஸ் எடுத்தாங்க. ஸோ வந்து இவர் வந்து ஸ்குவாடில் இருக்கார், ககிசோ ரபாடா. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், இந்தியன் பிளேயர். சரிங்களா? இந்தியாவுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இப்போ நிறைய மேட்சஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காரு. 2017 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து 108 மேட்சஸ் வந்து ஐபிஎல்ல விளையாண்டுருக்காரு. சரிங்களா? இவர் வந்து ஒரு பிரீமியமான ஃபாஸ்ட் பவுலர். இவர் வந்து நியூ பாலர் ஸ்விங் பண்ணுற ஒரு அபிலிட்டி உள்ளவர். அதுமாதிரி ஏர்லியாக வந்து ஸ்ட்ரைக் பண்ணுற ஒரு பவர் பிளேயர் வந்து ஏர்லி ஸ்ட்ரைக் கொடுக்குற ஒரு அபிலிட்டியும் இருக்குது. இவர் வந்து ஹைதராபாத் பார்ன் பேசர். சரிங்களா? இவர் வந்து ஐபிஎல் டெபியூ வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் 2017 வந்து ஆனார். அதுக்கப்புறம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் 2018 வந்து இவர் மூவ் ஆனார். சரிங்களா? ஸோ வந்து இவர் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமுக்கு வந்து நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. நானே பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷமாக இருந்தார். நிறைய வருஷங்கள் இவர் வந்து ஆர்சிபி டீமில் இருந்தார். நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. சரிங்களா? ஸோ நவ் வந்து பார்த்தீங்கன்னா 12.25 கோடி ரூபாய்க்கு இவரை வந்து குஜராத் டைட்டன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஸ்குவாடில் இருக்கார். சரிங்களா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசீத் கிருஷ்ணா, இவர் வந்து ஒரு பவுலரு. சரிங்களா? இவர் 2018 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து 66 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு. இவர் வந்து ஒரு டாலான ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். சரிங்களா? இவர் வந்து ரா பேஸும் இவர் வந்து எக்ஸ்ட்ரா போன்ஸ் போடுற கேப்பபிலிட்டியும் இவருக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமில் 2018 2021 வரைக்கும் இவர் இருந்தார். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமுக்கு 2022 இவர் 2022 டைமில் ராஜஸ்தான் டீமில் வந்து இவர் இருந்தார். அப்புறம் வந்து 9.50 கோடி ரூபாய்க்கு 2025 டாடா ஐபிஎல் ஆக்ஷனில் இவரை வந்து எடுத்திருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் டீம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஸ்குவாடில் வந்து இவர் இருக்கிறாரு. சரிங்களா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் சுதர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயர். 2024 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து ஒரு மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. சரிங்களா? இவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். சரிங்களா? இவர் வந்து ஒரு பவுலர். ஓகேங்களா? ஸோ வந்து இவர் வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து இவரை வந்து ஐபிஎல் ஆக்ஷனில் எடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் வந்து இருக்கார். சரிங்களா? இவர் வந்து ஸ்குவாடில் வந்து இவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஸ்குவாடில் இவர் இருக்கார். சரிங்களா? ஓகே மக்களே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பவுலரை பற்றி பார்க்கலாம். அப்புறம் வந்து குர்னூர் சிங் பிரார், இவர் வந்து ஒரு பவுலரு. இவர் வந்து ஒரு இந்தியன். சரிங்களா? 2023 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்காரரு.
ரைட் ஆர்ம் பேசர் ஃப்ரம் பஞ்சாப் சரிங்களா. ஸோ இவர் வந்து 1.3 கோடி ரூபாய்க்கு இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ஏலம் வந்து எடுத்துருக்குறாங்க சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா சரிங்களா. இவர் வந்து நல்லாவே தெரிஞ்ச ஒரு பிளேயர். இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர். ஏன்னா ஐபிஎல் டெபியூ வந்து 2008 விளாண்டுட்டு இருக்காரு. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து 117 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு சரிங்களா. இவர் வந்து 400 இன்டர்நேஷ்னல் விக்கெட்ஸ் எடுத்த ஒரு பிளேயரு சரி, நமக்கே தெரியும் சரிங்களா. இவர் ஒரு டெல்லி போர்ன் பேசரு சரிங்களா. ஸோ வந்து இந்தியா டீமுக்கு நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காரு, இந்தியா டீமுக்கு நிறைய விளையாண்டுருக்காரு, டெஸ்ட் மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு சரிங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 75 லட்சம் ரூபாய்க்கு இவரை ஏலம் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து ஜிடி ஸ்குவாடில் இருக்கார் சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் சர்மா சொல்லிட்டு ஒரு பவுலர். இவர் இந்தியன், ஐபிஎல் டெபியூ வந்து இன்னும் ஆகலை. இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் எந்த மேட்சும் விளையாடலை. அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் பற்றி பார்க்கலாம். அடுத்து பிருத்திவிராஜ் யாரா. இவர் வந்து ஒரு இந்தியன் பவுலர் சரிங்களா. இந்தியன் பவுலர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் 2 மேட்ச் விளாண்டுருக்காரு சரிங்களா. நாங்கள் நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் யாரா. அவரை வந்து ஒரு பவுலர், அவரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து லுக் வுட் பவுலர். இவர் வந்து ஒரு இங்கிலாந்து பிளேயரு. இவர் வந்து ஐபிஎல் டெபியூ வந்து 2024 ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் 2 மேட்சஸ் விளாண்டுருக்காரு சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுல் தவத்தியா. இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் தான் சரிங்களா. பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங் பண்ணுவார். இவர் வந்து 2024 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் தான் சரிங்களா. இவர் வந்து எக்ஸ்ப்ளோசிவாக ஒரு ஃபினிஷ் பண்ணுற அபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். இவர் லெக் ஸ்பின் போடுற அபிலிட்டியும் இவருக்கு இருக்குது சரிங்களா. ஸோ இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மேட்சஸ் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷர் மேட்சஸ் தான் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. 2 பாலுக்கு 12 ரன் ஒரு தடவை வந்து குஜராத் டீமில் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். 2 பாலுக்கு 12 10 அதில் 2 6 அடித்து அந்த மேட்சை முடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு அபிலிட்டி இருக்கிற பிளேயரு. இவர் வந்து நல்ல ஒரு ஃபினிஷரு சரிங்களா. நல்ல ஒரு ஃபினிஷிங் பிளேயரு. 2020 5 6 அடித்தார். யாருக்கு எதிரானு பார்த்தீங்கன்னா ஷெல்டன் கார்ட்ரல் பவுலர் வந்து அவர் போட்ட பவுலிங்கில் 5 6 அடித்த ஒரு பிளேயரு சரிங்களா. அது மாதிரி ஒரு ப்ரெஷரில் ஒரு நல்லா விளையாடுற ஒரு பிளேயர்னு சொல்லலாம் சரிங்களா. இவர் வந்து ஆர்ஆரில் இருந்துருக்காரு, பஞ்சாப் கிங்ஸில் இருந்துருக்காரு, டெல்லியில் இருந்துருக்காரு, டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு வந்துருக்காரு, அப்புறம் ஜிடியில் வந்து கொஞ்சம் இப்போ வந்து இருக்கிறாரு சரிங்களா. அப்போ 2022 இவர் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான குஜராத் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு பிளேயரு சரிங்களா. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஸ்குவாடில் இவர் இருக்கார் சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபைனலான பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான். இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஆல்ரவுண்டர் சரிங்களா. இவர் வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 2017 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து 136 மேட்ச் விளாண்டுருக்காரு. இவர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் T20 பவுலர்னு கூட அவர் சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து கண்டினியூஸாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா. கண்டினியூஸாக இந்த ஃபார்மேட்டை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து T20 ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக வந்திருக்காரு. 634 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு சரிங்களா. ஐபிஎல் 2025 முன்னாடியே 634 விக்கெட்ஸ் எடுத்த ஒரு பிளேயரு சரிங்களா T20. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேட்டிங் பண்ணுற ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு நைட் மேர்னு கூட சொல்லலாம் சரிங்களா. ஏன்னா ஒரு நல்ல பவுலிங் போடுற ஒரு பிளேயரு. இவர் வந்து நல்லா பேட்டிங்கும் பண்ணுற ஒரு பிளேயரு சரிங்களா. இவர் வந்து ஐபிஎல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இவரோட ஐபிஎல் ரெக்கார்டு வந்து ஈக்குவலாக ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ். 149 விக்கெட் வந்து எடுத்துருக்கிறாரு. எக்கனாமி பார்த்தீங்கன்னா 7க்குள்ளே தான் இருக்குது சரிங்களா. 2025 சீசனுக்கு முன்னாடியே இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமில் 2017 வந்து இருந்தார். அப்புறம் 2022 குஜராத் டைட்டன்ஸ்க்கு மூவ் ஆனார். இப்போ வந்து ஸோ இவருடைய 2022 குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் கப் ஜெயிக்கிறதுக்கும் இவரும் ஒரு முக்கியமான காரணம் தான் சரிங்களா. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வந்து இவரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் எந்தவித ஆச்சரியமும் கிடையாது. ஒரு நல்ல பிளேயர்னால கண்டிப்பாக இவர் ரீட்டைன் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இவரை வந்து
இந்த வருஷம் ஸ்குவாடில் குஜராத் டைட்டன்ஸ் ஸ்குவாடில் இவர் வந்து இருக்கார், கண்டிப்பாக இவர் இருப்பார், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஸ்குவாடில் இருக்க குஜராத் டைட்டன்ஸ் கண்டிப்பாகவே ஒரு பலம், ரொம்பவே ஒரு பலம் தான் சரிங்களா. ஸோ ஒரு நல்ல பவுலிங் பண்ணக்கூடிய, ஒரு நல்ல பவுலிங்கும் பண்ணுறவர், ஒரு நல்ல பேட்டிங் பண்ணுறவர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கூட சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல பிளேயர் சரிங்களா. ஓகே மக்களே, நாம் 2026 குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் ஸ்குவாடை பற்றி நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ நம்ம இந்த வீட்டோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே. ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணணும்னு தோணும். எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுவேன். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள் மக்கள், என்னோட வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடென்ட் இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பை பை மக்களே.